ஆனந்தி ஆனந்தி இப்போ மனசாட்சி எங்க போச்சு ஆனந்தி. அதாவது மனசாட்சிங்கிறதுலாம் அவங்களுக்கு வந்தா மட்டும்தான் ப்ரோ. எப்படி மனசாட்சி, அப்புறம் நம்ம அது பேர் நேர்மையா கேம் ஆடணும், ஃபேர் கேமு, ஹியூமானிட்டி, இது எல்லாமே ஆனந்தி அப்படிங்கிற ஒரு நபருக்கு வந்தா மட்டும்தான். ஆனந்திங்கிற ஒரு நபருக்கு அது வரலனா மற்ற யாரு செத்தாலும் பரவாயில்ல, அவங்க அதுக்குள்ள வரமாட்டாங்க. ஓகேவா? அப்படிங்கிற ஒரு நபர் தான் நம்ம ஆனந்தி. ஆனந்தியை பத்தி பாத்திரலாமா? ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க, நானே எனக்கே வருத்தமா இருக்கு. ஒரு 4 நாளா ஆனந்தி பத்தி பேசலாம் போது எனக்கே ஒரு மாதிரி அழுகாச்சியா வருது. இன்னைக்கு பாத்திரலாமா? ஒன்றும் லைவ்ல வந்து ஆக்சுவலா இப்போ 2 சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா டாஸ்க் வச்சு ஒன்று டாஸ்க்ல சண்டை போடுறாங்களோ இல்லையோ, டாஸ்க் வச்சு ஒன்றுக்குள்ள சண்டை போட்டுக்கிறானோ, அந்த வகையில் காலங்காத்தால வீட்டில் வந்து எல்லாம் ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருப்பாங்க. ஒரு லெட்டர் எழுதுங்க, அதாவது மேனேஜ்மெண்ட்டை பற்றி ஒரு லெட்டர் மாதிரி எழுதுங்கன்னு சொல்லியிருந்தா வர்ஷினிக்கு பயங்கரமாக ஒரு லெட்டர் எழுதியிருப்பானோ. என்ன, வர்ஷினி ஒரே தின்னுக்கிட்டே இருக்காங்க, சோத்து முட்டையோட மோசமாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்காங்க, காலையில் எங்களுக்கு முன்னாடியே முழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, நாங்கள்லாம் சாப்பிட்டோமா வாங்கினோமா எதுவுமே கண்டுக்க மாட்டேங்க, அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி போட்டானே. லெட்டர் எழுதி போட்டதான் போட்டாங்க. அங்கே வருஷம் உடஞ்சி போய் எனக்கு சாப்பாடே வேணாம், என்ன சோத்து முட்டைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரூமில் போய் மல்லாக்க உட்காந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே இங்கே எல்லாரும் கொஞ்சம் சேட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க டேப்லெட்லாம் போட வேண்டியிருக்கு போல. அப்போ உட்காந்து எனக்கு சாப்பாடு வேணாம், நான் சாப்பிடாம கூட இருந்துப்பேன், இவங்களாம் இப்படி சொன்னால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் காலையில் எந்திரிச்சு சாப்பிட மட்டும் தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, நான் வேறு எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி லோ ஆகிட்டாங்க வர்ஷினி. ஓகேவா? என்னதான் இருந்தாலும் டாஸ்க்குன்னு இருந்தாலுமே ஒரு எல்லையை தாண்டி நீங்கள் தின்னுக்கிட்டே இருக்கீங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாம் ஹர்ட் ஆகும். சரியா? அந்த வகையில் அவங்க ஹர்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் இப்போ வர்ஷினிக்கு சப்போர்ட்டான்னு கேட்டால் வர்ஷினிக்குலாம் சப்போர்ட் இல்லை, இன்னொரு ஆளை பொறிக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல ஹர்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல போய் அருண் உட்காந்து ரொம்ப சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். விடுங்க, பிரின்சிபால்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும்ல. ஸ்கூலுக்குள்ள வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீச்சரை தானே சொல்லுவோம். அப்போ முக்கியமாக பிரின்சிபல் நீங்கள் ரொம்ப ரக்கட் மோடில் இருக்கீங்க, அப்போ உங்களை அப்படி தான் பார்ப்பாங்க, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நான் உங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விடவா, நான் வேணா அவங்க கொண்டு வந்து கொடுக்கவா, நான் வேணா உங்கள் பொங்கல் எடுத்துக்கவா, நீங்கள் வேணா என் தோசை எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அருண் கேப்புலலாம் கிரடாவை வெட்டிக்கிட்டே இருக்கான். போட்டு இந்த இடத்துல ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல வர்ஷினி வந்து ரொம்ப லோ ஆயிட்டாங்க. எனக்கு வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்து ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்த ரியா அப்புறம் சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் அந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு ஆனால் சௌந்தர்யா சொல்கிறாங்க நான் எழுதல, ரியா சொல்கிறாங்க நானும் எழுதலன்னு சொல்கிறாங்க. பட் இருந்தால் ரியா ஒரு சில இடங்களில் சொல்லியிருப்பாங்க போல, நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லெட்டரை வச்சு தான் ஹர்ட் ஆயிட்டாங்க. அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி போய் பேசுவோம், மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டால் அவங்க சாப்பிட்ருவாங்க பிரின்சிபல், நமக்கே பார்க்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் ரியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா கேர்ள்ஸ் டீம்கிட்ட போய் பேசுகிறாங்க. இப்படி இந்த லெட்டர் மேட்டரை வச்சு அவங்க லோ ஆகிட்டாங்க, நம்ம போய் பேசலாம், நம்ம போய் பேசி நீங்கள் சாரி, நாங்கள் யார் எழுதுனான்னு எங்களுக்கு தெரியாது, பட் இருந்தால் நாங்கள் அப்படி சொன்ன தப்பு தான், எங்களை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு சாரி மாதிரி கேட்கலாம். ஏன்னா அவங்க பர்சனலாக எடுத்துகிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது டாஸ்க்கில் உடஞ்சா தெரியாது, ஆனால் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. நான் காலையிலேருந்து அது மட்டும் தான் பண்ணிட்டேன், அந்த வீட்டுக்கு அப்போ நான் எதுவுமே பண்ணலையா, நான் என்ன பண்ணாலும் எனக்கு குத்தம் சொல்கிறீங்கன்னு சொல்ல மாதிரி உடஞ்ச ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மலாம் போய் பேசலாம், ஏன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு டாஸ்க் தானே பண்ணுறோம், அந்த டாஸ்க்கில் இது ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணிட்டோம். ஸோ ஆனால் வாங்க போய் பேசலான்னு கேட்டால் அந்த இடத்துல பவித்ரா உடனே நான்லாம் இதுக்கு வரணும், யார் லெட்டர் எழுதுனாங்களோ அவங்கள போய் கேட்க சொல்லுங்க, எல்லாம் வர முடியாது. மஞ்சரி மேம் அப்பவே சொல்லிட்டாங்க எல்லாம் வர முடியாது. மஞ்சரி மேம் என்ன சொல்லியிருக்காங்க, யார் லெட்டர் எழுதுனீங்களோ அவங்க மட்டும் போய் கேளுங்க அப்படின்னு. ஏண்டா மஞ்சரி மேம் அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க அதே பிடிச்சிப்பீங்களா? யார் லெட்டர் எழுதுனீங்க அவங்க போய் கேளுங்கன்னா நீங்க போய் கேட்டால் அவங்க பிடிச்சிட மாட்டாங்க, அப்போ நீங்க தான் லெட்டர் எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு வன்மம் வந்துடாது. அப்போ மொத்தமா பொதுவாக போய் பேசலாம்ல. நான் என்ன கேட்குறேன், இவங்க எல்லாம் தான் ஒரு டைம் பேசுவாங்க, அப்புறம் யாராவது ஹர்ட் ஆகிட்டா அந்த டாஸ்க்கை அப்படின்ட்டா கட் பண்ணணும், யாராவது அழுதுட்டா உடனே அவங்கள சமாதானப்படுத்தணும், யாராவது உடஞ்சிட்டா உடனே போய் தண்ணி கொடுக்கணும்னு சொன்ன ஆட்களும் இவங்க தான். இப்போ ஒரு ஆள் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு உடஞ்சே கிடக்கட்டாக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்கிற ஆட்களும் இவங்க தான். புரியுதா? யாரு? நம்ம பவித்ராவாகட்டும், தர்ஷிகாவாகட்டும், நம்ம ஆனந்தி ஆகட்டும், இந்த 3 பேர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஜாக்லின்லாம் உடஞ்சி உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது சப்போர்ட் பண்ணி பேசின ஆட்கள். என்னதான் டாஸ்க்காக இருந்தாலும் ஒருத்தர் வந்து பர்சனலாக எடுத்து உடஞ்சாலும் போது அந்த இடத்துல நம்ம போய் டக்குன்னு தாங்கி பிடிக்கணும்னு சொன்ன ஆட்களும் இவங்க தான். இன்னைக்கு வந்து வர்ஷினி உடஞ்சு அழுதுட்டு இருக்காங்க, அழல ஒரு மாதிரி லோ ஆயிட்டாங்க, எனக்கு சாப்பாடு வேணாம்னு சொல்லும் போது நம்ம போய் பேசலாம்னு சொல்லும் போது வேணாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ற ஆட்களும் இவங்க தான். இந்த இடத்துல பவித்ரா கூட கடைசியில் வரேன்ட்டாங்க. தர்ஷிகா வந்து ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க, அவங்க அங்க இருந்து கத்திக்கிட்டு எல்லாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சைட்ல இருந்து ஆனந்தி, யாரெல்லாம் லெட்டர் எழுதுறீங்களோ அவங்க வேணா போங்க, நாங்கெல்லாம் வர முடியாது, எனக்கு முடியாதுங்க அப்படின்னு ஒரு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சௌந்தர்யா ஒன்று டென்ஷன் ஆயிட்டு ஒண்ணுமே இல்லை, சரிடா விடுங்கடா, யாரா வர விருப்பம் இருக்கோ வாங்க, நான் லெட்டர் எழுதவே இல்லை, பட் இருந்தாலும் எனக்கு பார்க்க பாவமா இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்கு, நம்மளால தான் சாப்பிடலன்னு தோணுமே, எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நான் போய் பேச போறேன், வரணுன்ற விருப்பம் இருக்கவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா கிளம்பிட்டாங்க. அப்படி கிளம்பி போகும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இப்பவே வாங்க, அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டு அப்படி ரெடி ஆகிட்டு அலங்கரிச்சு தான் வருவேன் அப்படிலாம் இருக்காதீங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு டக்குன்னு அந்த பாயிண்டை பிடிச்சிக்கிட்டாங்க ஆனந்தி. இப்படியே டக்குன்னு அந்த பாயிண்டை பிடிச்சிக்கிட்டு நீ இப்படிலாம் பேச வச்சுக்கா, சரியா? எனக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா, எனக்கு ஒரு பெயின்லாம் இருக்கு, அவங்க சைட் பெயினை சொல்றாங்க, அது நம்ம ஓகே, நம்ம ஏற்றுக்க வேண்டியதான், இல்லைன்னு சொல்ல இருந்தாலுமே அவங்க ஒரு
சம்பவத்தை பண்ணாங்க, அதனால தான் நான் மேட்டரை சொல்கிறேன். அவங்க எனக்கு பெயின் இருக்கு, நான் இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறாங்க. அது நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்ல. அந்த இடத்துல சொல்கிறாங்க, அப்போ அந்த இடத்துல போய் சௌந்தர்யா போய் கத்துறாங்க, உனக்கு விருப்பம்னா நீ போ, யார் சாப்பிடலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, உனக்கு அவங்க சாப்பிடணும் நீ போன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இவங்களோட மனசாட்சி எங்கே போச்சு, அவங்களோட ஃபேர் கேம் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ரெண்டாவது முடிச்சாச்சு. சரி ஓகே, அவங்களோட இதை சொல்கிறாங்க. அப்போ ஓகேப்பா அப்படி சொல்லி நம்ம விட்டா அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வெடிக்குது. இவங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் மன்னிப்பு கேட்டாங்க. இதே ஆண்கள் 2 பேர் ரியா சொல்கிறாங்க, யார் முத்துக்குமரன் தீபக்கிட்டே சொல்கிறாங்க. முத்துக்குமரன் தீபக்கும் ஒரே செகண்ட் தான், ஓ பர்சன் எடுத்துக்கிட்டாங்களா, அப்போ நம்ம போய் மன்னிப்பு கேட்கணும், அப்போ தான் கரெக்ட்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்டாச்சு. எப்படி எல்லாரும் போய்ட்டு மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் வந்து ஒரு ஃபன்னாக தான் சொன்னோம், இருந்தாலும் இவ்வளோ தூரம் உங்களை ஹர்ட் பண்ண எங்களுக்கு தெரியாது, எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் இதுக்கப்புறம் அப்படி பேச மாட்டோம், நீங்கள் எங்களுக்காண்டி தான் கஷ்டப்படுறீங்க எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் மன்னிப்பு கேட்டாச்சு. அருண் அந்த இடத்துல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இதான் நம்ம பசங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் பயங்கரமாக கடைச்சி போச்சுன்னு சொல்லி அருண் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கான். உட்காந்து பயங்கரமாக கரெக்ட் பண்ணுறான். ப்ரோ எழுதுங்கடா நோட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக உட்காந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல இவங்களாம் மன்னிப்பு கேட்டு வந்தாச்சு. சரி ஓகே, அப்போ ஆனந்தி ஒன்று சொன்னாங்களா, அப்போ ஆனந்தி வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க, குளிக்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் பண்ணாம அடுத்த ஒரு பஞ்சாயத்து உருவாக்கிட்டாங்க. யாரு பவித்ரா அந்த இடத்துல நின்று என்ன பண்றாங்க, என்னோட பெர்ஃப்யூமை காணோம், 2 நாளா என்னோட பெர்ஃப்யூமை காணோம், பெர்ஃப்யூம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து திருடி வந்து யாரு திருடுறதுக்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்குது வந்து நம்ம ஆனந்திக்கு தான். அப்போ ஆனந்தி கிட்ட கேட்கும், ஆனந்தி அந்த இடத்துல கத்துறாங்க, எண்டெல்லாம் இல்லை என்ன போட்டு இது பண்ணாத, நான் திருடுன்னு பார்த்தேன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ அன்சிதா இருக்குமோ அன்சிதா அப்படி சும்மா ஜாலியாக கேட்குறாங்க, அன்சிதா அவன்கிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ரியா இருக்காங்கல்ல, ரியா வந்து அந்த பெர்ஃப்யூமை திருடி இருக்காங்க. பெர்ஃப்யூமை திருடி ஆனந்தி இதுலையா அன்சிதா இதுல தான் நினைக்கிறேன், இங்கே ஒளிச்சு வச்சிட்டாங்க போல. ஒளிச்சு வச்சோடனே பவித்ரா அதை பிடிச்சிக்கிட்டு அன்சிதா தான் எடுத்துட்டா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அன்சிதா அந்த இடத்துல கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சாங்க, நான் திருடியா, நான் திருடன்னு பார்த்தியான்னு சொல்லிட்டு அன்சிதா கத்திட்டாங்க. பயங்கரமா கத்தியாச்சு. கத்துனோடனே பவித்ரா ஒரு மாதிரி படனாகி பவித்ரா கத்த ஆரம்பிச்சாங்க. மொத்தத்தில் இவங்க கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாங்க. மொத்தமாக கேரக்டர் விட்டு வெளியே வந்தாச்சு. ஆனால் பவித்ராவே ஆக்சுவலாக கேரக்டர் விட்டு வெளியே வந்து தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நேற்றுலேருந்து பெர்ஃப்யூம் காணா, என்னோட பெர்ஃப்யூம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி அவங்களுக்கு கடுப்பாயிட்டாங்க. இந்த இடத்துல ஆனந்தி உட்காந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா அவங்க எடுக்கலாம்னு சொல்கிறாங்க, இவங்க தான் கத்துறாங்க, இவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்க, அவங்க தான் அந்த வேலையை பார்க்குறான்னு சொல்லிட்டு பயங்கரமாக மாற்றி ஏற்றி விட்டாச்சு. இல்லை ஆனந்திக்கும் அன்சிதாக்கும் சண்டே ஆகி 2 பேரும் கத்திக்கிட்டு பிரிஞ்சு ஓடியாச்சு. இல்லை மஞ்சரி உள்ள வந்து சார் ரைட்டு இதை பிரிச்சு விடுவோம், நம்ம ஒரு டீச்சர் பிரிச்சு விடணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா யார் திருடிருக்கானா, ரியா தான் திருடிருக்காங்க. ரியாவை போட்டு மஞ்சரி வெளுவெளு எடுத்துட்டாங்க. உனக்கு வேற வேலை சொல்லியே இல்லையா, இப்படி திருடி அடுத்த இதில் போய் மாட்டி விட்டு வச்சுட்டு இருக்கியா, நீ திருடி வச்சா ஒரு ஆள் தேடுனா எடுத்து கொடுத்துடணும், அதை விட்டு திருடி வச்சுட்டு இன்னொரு ஆளை மாட்டி விட்றானா இது என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரியாவை போட்டு பொழந்தாச்சு. ஆக்சுவலாக ரியா இந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறாங்க இந்த வீட்டுக்குள்ள வந்த ஒரு 2வது நாளே இந்த லெட்டர் எழுத டாஸ்க் வந்திருக்குமா. அப்போ ராணு வந்து ரயானை பற்றி ஏதோ பேசியிருந்திருப்பான் சைடில், யாரு கூட உட்காந்து தர்ஷிகா கூட உட்காந்து அந்த விஷயத்தை கேட்டுட்டு மட்டும் இருந்து அந்த விஷயத்தை லெட்டர் எழுதியிருப்பாங்க நம்ம ரியா. எதுக்கு ராணுவ மாட்டணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கே இவங்க திருடிட்டு அன்சிதா கொண்டு ஒழிச்சு வச்சாச்சு. பயங்கரமான வேலையை பார்க்குறீங்க ரியா, பயங்கரமான வேலையை பார்க்குறீங்க. இதில் வந்து பயங்கரமான சண்டை போட்டு பவித்ரா வந்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லி பவித்ராட்ட மஞ்சரி சொல்கிறாங்க. மஞ்சரி என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, அவங்க தான் போட்டு கத்துனாங்க. நான் நார்மலாக அதை கேட்டேன், நான் திருடின்னு நான் சொல்லவே இல்லை, அவங்க தான் பயங்கரமாக இதை பெருசு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு சண்டையை போட்டு வெடிச்சிட்டாங்க. இதில் ஆனந்தி இந்த சண்டைக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நான் கேட்குறேன், இதே இந்த ஒரு செகண்ட் தானே, ஓகே நான் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உங்கள் சைட் ஆஃப் பெயினை வந்து நீங்கள் சொன்னீங்க, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இருந்தாலுமே நீங்கள் ஒரு கேம் சொல்லுவீங்களா, ஃபேர் கேமு, ஹியூமானிட்டி, மனிதாபிமானம் வேணும், அதுபடி நடந்துக்கோங்க, இதுபடி நடந்துக்கோங்க. அந்த வகையில் இங்கே ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்காங்க பர்சனாக எடுத்துக்கிட்டு, அப்போவே நம்ம பேசுவோம் போது ஒரு செகண்ட் தானே இருக்கும். ஏன்னா போனாங்க, இவங்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க, டக்குன்னு சிரிச்சிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அந்த இடத்துல போயிருக்கலாமே, அந்த இடத்துல நான்லாம் வர முடியாது, அவங்க சாப்பிடணும்னு நினச்சா நீங்கள் போங்கன்னு சொல்லி பயங்கரமாக பண்ணுறது வந்து எனக்கு எதுக்குன்னு தெரில. பார்க்கலாம், ஒரு சேஃப் கேம் ஆட ஆரம்பிச்சாங்க. மொத்தத்தில் பயங்கரமான சேஃப் கேம் ஆடுறாங்க. அவங்கள ஆப்போசிட்டில் யாராவது ஒன்று எடுத்து சொல்லிட்டா மட்டும் அதை டிஃபெண்ட் பண்ணி பயங்கரமாக கேம் ஆடுறாங்களே தவிர மற்றபடி கரெக்டான கேம் யாருக்கிட்டையுமே இல்லை. மொத்தத்தில் இங்கே உடஞ்சி அன்சிதா ஒரு சைடு அழ ஆரம்பிச்சாச்சு, பவித்ரா ஒரு சைடு அழ ஆரம்பிச்சாச்சு. மொத்தத்தில் வீடுக்கு ஒரு மாதிரி உடையுது, வீட்டுக்குள்ளே உடையுது. ஸ்கூல் டாஸ்க்கு ஒன்று உருப்படியாக பண்ணல, அவனுக்குள்ளே டாஸ்க் வச்சு அவனுக்குள்ளே உடஞ்சிக்கிட்டு அவனுக்குள்ளே செத்துக்கிறான். நல்ல ஒரு 6 அடி குழி தாண்டி புதைக்கணும் போல இந்த டாஸ்க். அப்படி தான் இருக்குது. டாஸ்க்லாம் தயச்சு கொடுக்காங்கடா, புதைச்சிருக்கடா, இதுக்கப்புறம் எந்த டாஸ்க்காக இருந்தாலும் சும்மானாச்சும் விட்டுருக்காங்க, பேசி சண்டை போட்டு செத்துருவானு போல. ஸோ இதை பற்றி ஆனந்தி பற்றி ரியா பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் என்ன கமெண்ட்டில் போட்டுப்பாங்க. அடுத்த பார்க்கலாம்.